வணக்கம் மக்களே. சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட் பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம பார்ட் ஒன்ல குரூப் ஏல இருக்க டீம்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்ட் டூல குரூப் ஆஃப் டெத், நம்ம குரூப் பி டீம்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். குரூப் பி, அதுல 4 டீம்ஸ் இருக்காங்க. ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஆப்கானிஸ்தான். இந்த குரூப் ஏன் குரூப் ஆஃப் டெத்னு சொல்லிட்டு இருக்கோம்னா, யாரு செலக்ட் ஆவானே தெரியாது. இந்த லீக் முடிக்கிறப்ப யாரு ஃபர்ஸ்ட் இருப்பா, செகண்ட் இருப்பா, எதுவுமே நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு டஃப்பான குரூப் இது. ஸோ இதுல நம்ம சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாட்ல இருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா அவங்க வந்து ஐசிசி டோர்னமெண்ட்ல இப்போ ஒரு டிஃப்ரெண்ட் அவதாரில் இருக்காங்க. எல்லா இதுலயும் பார்த்துட்டு இருக்கோம், எப்படியாவது ஃபைனல்ஸ் வந்துடுறாங்க. ஒரு மாதிரி செம்ம டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஸ்குவாடு நம்ம மற்ற ஃபார்மெட்ல பார்த்த மாதிரி ஓடிஐலயும் ஒரு செம்ம ஸ்ட்ராங்கான ஸ்குவாட் தான். நம்ம பவுமா தான் கேப்டன்சி. ஸோ அவர் தலைமையில நம்ம WTC ஃபைனல்ஸ்க்கும் போயிருக்காங்க இப்போ ரீசெண்டா. ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் பார்த்தோம்னா சவுத் ஆப்பிரிக்கா ஒரு நல்ல டாப் ஆர்டர். அவங்க இப்போ பவுமா அண்ட் டோனி டிசோசி அவர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ப்ராப்பர் ஓப்பனர். அவரால் ஒரு ஃபாஸ்டா ஒரு ஓப்பனிங் அந்த மாதிரியும் கொடுக்க முடியும், நின்று மேட்சை கொண்டு போற மாதிரியும் ஒரு பிளேயர். ஸோ அவரு ஓப்பனிங். அண்ட் நம்ம இப்போ ஒன் டவுன் பார்த்தா நம்ம டாசி வேண்டர்டசன் அவரும் ஒரு பீக் ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ இந்த டாப் ஆர்டரே வந்து ஒரு 100, 150 அந்த மாதிரி கொண்டு போறதுக்கான ஒரு டாப் ஆர்டர். அண்ட் மிடில் ஆர்டர் பத்தி நம்ம கேட்க தேவையில்ல. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நம்ம மார்க்ரம், கிளாசன், மில்லர்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ். இவங்க பேட்டிங் ஃபார்முக்கும் ஆர்டருக்கும் இப்போ யாரை ரெஸ்ட் பண்ணுவாங்கன்றதா நமக்கு டவுட்டா இருக்கு. இப்போ ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அவரும் ஒரு நல்ல பிளேயர். ஸோ ரீசன்ட் ஃபார்ம் வச்சு பார்த்தா வேணா அவர் கொஞ்சம் ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அண்ட் ரயன் ரிக்கல்டன் அவரும் செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ ஆல்ரெடி டாப் ஆர்டர் கொஞ்சம் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருக்கனால இவருக்கு சான்ஸ் இருக்குமா அப்படின்றது தெரியல. மற்றபடி இவங்க பேட்டிங் பார்த்தா ஒரு பேக்கப்பும் இருக்கிறதுனால ஒரு செம பேட்டிங் லைனப் உங்களுக்கு. நீ சொன்ன மாதிரி பேட்டிங் கொஞ்சம் ஆல் ஏரியாஸ் கவர்டு தான். மிடில் ஆர்டர் எஸ்பெஷலி செம ஸ்ட்ராங்கான டீம். அப்படியே பவுலிங் வந்தோம்னா மெயின் பவுலரா ககிசோ ரபாடா இருக்காரு. அவர் அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணி ஆனா என்டையர் ப்ரெஷர் அவர் மேல இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அவர் தான் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் மெயின் அட்டாக்கா இருக்காரு. நாக்கியா இன்ஜுரியில போயிட்டாரு. அவர் இருந்திருந்தாருன்னா அவருக்கு செம சப்போர்ட்டா இருந்திருக்கும். ஸோ ரபாடா போக ஒரு பவுலர்னு பாத்தீங்கன்னா மார்க்கோ யான்சன் இருக்காரு, அப்புறம் வியான் முல்டர் இருக்காரு. ஸோ இவங்க கொஞ்சம் மெயின் ஸ்டார்டிங் லெவலில் ஆடுவாங்க, கொஞ்சம் டீசன்ட் பர்ஃபார்மன்ஸஸ் கொடுப்பாங்க. மெயின் ஸ்பின்னர்ஸ்ன்னு பார்த்தா கேசவ் மகாராஜும் தபரீஷ் சம்சியும் இருக்காங்க. ஸோ ஸ்பின் அட்டாக்கு இவங்க 2 பேருமே கொஞ்சம் காம்போ டீசெண்டா தான் இருக்கும், கொஞ்சம் த்ரெட்டனிங்காக தான் போடுவாங்க. அது போல லுங்கி இங்கிடி இருக்காரு, அவர் பிளேயிங் லெவலில் ஆடுவாரான்னு தெரியல. ஸோ காம்பினேஷன்ஸ் எப்படி செட் பண்றாங்கன்னு தெரியல. கம்பேர்ட் டு சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் பார்த்தீங்கன்னா பவுலிங் கொஞ்சம் வீக் அண்ட் சுமாரா தான் இருக்கு. எல்லாருமே கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்றவங்க தான். டைட் ஸ்பெல் போடுவாங்க கன்சிஸ்டன்டா அப்படின்னு பார்த்தா யாருமே இல்லை. எவ்வளவு ரன்ஸ் அடிச்சாலும் அதை ஈஸியா சேஸ் பண்ண கொடுக்குற மாதிரி தான் பவுலிங் லைன் அப் இருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்ட்டு. நார்கியா அண்ட் ஜெரால்ட் கவுட்சி இவங்களை கொஞ்சம் மிஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஸோ அவங்க இருந்தாங்கன்னா இன்னும் பேஸ் அட்டாக் பயங்கரமா இருந்திருக்கும். ஸோ அது கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து இந்த குரூப்ல ஆப்கானிஸ்தான் டீம் பத்தி பார்ப்போம். ஸோ டீமோட கேப்டன் இப்போ யாருன்னு பார்த்தோம்னா அஹ்மதுல்லா ஷாஹிதி. ஒரு பேட்டிங் ஆர்டர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா குர்பாஸ், ஜார்டான் இருக்காங்க. 2 பேருமே நல்ல பவர் ஹிட்டர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா குல்பதீன் நைப் இருக்காரு, ஒமர் ஜாய் இருக்காரு. அதுக்கப்புறம் பேட்டிங்கை ஸ்டேபிள் பண்றதுக்காக நபியும் இருக்காங்க. ஸோ பேட்டிங்னு பார்த்தோம்னா ஓவராலாவே கொஞ்சம் கேப்பபிலிட்டியான ஒரு டீம் தான். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 50 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ற அளவுக்கான ஒரு பேட்டிங் லைனப் நல்லாவே வச்சிருக்காங்க ஆப்கானிஸ்தான், என்னதான் ஒரு சின்ன டீமா இருந்தாலும். லாஸ்ட் இயர் நம்ம வேர்ல்டு கப் இதுல இந்தியாவில் நடக்கும் போதே பார்த்தோம், நல்ல டீசெண்டா ரன்ஸ் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. மெச்சூர்டா இருந்துச்சு மிடில் ஆர்டர் பேட்டிங் ஃபுல்லாவே. இப்போ நீ வந்து சின்ன டீம்ல லிஸ்ட்லயே அவங்களை சேர்க்கக்கூடாது. சின்ன டீமே கிடையாது அவங்களாம். அதான் அவங்கள பார்த்தும் பயப்படுவாங்க கண்டிப்பா அந்த குரூப்பே. யாருனாலும் அப்செட் பண்ணுவாங்க. அதுவும் மெயினா ஆப்கானிஸ்தான் சொல்றப்ப அவங்க ஆல்ரவுண்டர் ஸ்குவாடு தான் பயங்கரமா இருக்கும். ஒமர் ஜாய், குல்பதீன் நைப், நபி, ரஷீத் கான் எல்லாருமே டாப் பர்ஃபார்மர்ஸ் தான். நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்குவாட்ல எடுத்துக்கிட்டோம்னா இப்போ மிடில் ஆர்டர் வந்து இப்போ ஆல்ரவுண்டரா இருக்கிறப்போ இவன் ஒருத்தர் 2 பேர் தான் டாப் பர்ஃபார்மரா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். இதுல வந்து எல்லாருமே வந்து ஒரு லெஜெண்டரியான ஒரு பிளேயர்ஸ், அந்த லெவலுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்க தான். அப்போ அவங்க பேட்டிங் அட்டாக்கோட பவுலிங் அட்டாக் பயங்கரமா இருக்கும். ஒமர் சாய், குல்பதீன் நைபா இருக்கட்டும், ரஷீத் கானா இருக்கட்டும், நபியா இருக்கட்டும். ஸோ அவங்க வந்து பவுலிங்லயும் அவங்க பெரிய இம்பாக்ட்ஃபுல்லா தான் இருப்பாங்க. அது இல்லாம மெயினா பார்த்தோம்னா ஃபரூக்கி, நூர் அகமது அவங்க தான் பவுலிங்ல வந்து டாப். அது போக கசன்ஃபாரும் வந்து இன்ஜுரி. ஸோ அதுக்கு அவர் ஸ்குவாட்ல இருந்து வெளியே போயிட்டு இப்போ கரோட்டின்னு சொல்லிட்டு ஒரு நியூ பிளேயர் கொண்டு வந்திருக்காங்க, 20 இயர்ஸ் ஏஜ். இப்போ அவரும் ஆல்ரவுண்டர் தான். ஸோ ஓவராலா ஸ்குவாட் பாக்குறப்போ நல்லா தான் இருக்கு. கண்டிப்பா ஒரு அப்செட் பண்ணக்கூடிய ஒரு டீம் தான். பார்ப்போம் அவங்களோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்கு. ஆப்கானிஸ்தான் ஏஜ் பத்தி சொல்லணும்னா இன்னும் நம்ம 20-30 டிஸ்கஸ் பண்ணாலும் ஏஜ் 20லயே தான் இருக்கும். ஏஜே ஆகாது அவங்களுக்கு பிளேயர்ஸுக்கு. ரஷீத் கான் நம்மளோட யங்ஸ்டர்.
அதான் அது வேற, அது தனி டாபிக் அது. சரி, ஓகே. அடுத்த டீம் பத்தி பேசுவோமா? அடுத்த டீம்னோட ஒருத்த மூஞ்சி எவ்வளவு பிரகாசமாகுது பாரு தம்பி. பஞ்ச- அந்த சீன்லாம் இல்ல, அத உள்ள வை. ஆஸ்திரேலியானாலே குசி ஆயிடுறான்ப்பா. அது உள்ள வை, அந்த டி ஷர்ட்ல எடுக்கக்கூடாது, உள்ள வை. ஒரு ப்ராப்பர்ட்டி காமெடி போடலான்னு இருந்தேன். சரி, ஓகே. ஒன்னும் தேவையில்ல, நம்ம சாம்பியன்ஸ் டிராஃபி ஸ்குவாட் டிஸ்கஸ் பண்ணலாம். இல்ல, அவன் டீமே காமெடியா தான் இருக்குன்னு போது அவன்கிட்ட சொல்லு. இப்ப 5 நிமிஷத்துல அவன் இங்கிலாந்துக்கு வருவான். சரி சரி, வேணாம், ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா முடிங்க, அதுக்கப்புறம் பார்ப்போம். சரி, ரைட்டு. என்னப்பா உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண ஸ்குவாடை விட இன்ஜுரி ஸ்குவாட் செம காமெடியா இருக்கு. பெரிய தலை எல்லாம் போயிட்டானுங்க. கம்மின்ஸ் இன்ஜுரி, ஸ்டார்க்கு பர்சனல் ரீசன் வெளியே போயிருக்கான். அது போக ஹெசல்வுட் அவுட், ஒருத்தன் ரிட்டையர்டு ஃப்ரம் ஓடிஐ கிரிக்கெட்னே சொல்லிட்டான் ஸ்டாயினிஸ். என்ன நடக்குது? என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியல. சரி, ஃபர்ஸ்ட் ஆச்சு பில்டப் கொடுத்துக்கிட்டு இருப்பானுங்க. பெரிய டோர்னமெண்ட் வருதுன்னா ஆக்டிங் போடுறாங்க, அப்படி இப்படின்னு மீம போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. அப்படி போட்டாலும் அப்போ ஒரு ஸ்குவாட் இருக்கும். சரி, அந்த ஸ்குவாட் வச்சு ஏதோ ஒன்று மைண்ட் செட் ஷிஃப்ட் பண்ணி ஏதோ ஒன்று ஆடுறாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். இப்பெல்லாம் பிளேயர்ஸே போயிட்டானுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாம் புதுசு புதுசா வரானுங்க, எவனே தெரியல. அந்த மாதிரிதான் இருக்கு ஸ்குவாடு. சரி, கொஞ்சம் கவலைக்கிடமா தான் இருக்கு. அப்புறம் பல வருஷம் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் உங்க ஆளு ஸ்டீவன் ஸ்மித் கேப்டன்சி வராரு ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டுக்கு. அது உங்களுக்கு ஒரு சூப்பர் மேட்ரு. அப்படியே ஆமா. பேட்டிங் போனோம்னா ஹெட் இருக்காரு. ஹெட் கொஞ்சம் செம ஸ்டார்ட் பண்ணுவாரு. அப்புறம் இன்னொரு எண்டு தான் ஷார்ட்டா மெக்கருக்கானே தெரியல. ஒரு ஓப்பனிங்கே ஒரு ம். யார் ஆட போறான்றது டவுட்டா தான் இருக்கு. அப்புறம் ஒன் டவுன் லபுஷன் இருக்காரு, ஸ்டீவ் ஸ்மித் இருக்காரு. மிடில் ஆர்டர் ஆஸ் யூஷுவல் மேக்ஸ்வெல். அது போக கீப்பர் பார்த்தோம்னா கேரி இல்ல இங்கிலீஷ், யாரை வைக்க போறாங்க அப்படின்னு தெரியல. பேட்டிங் கூட ஓரளவு ஏதோ கொஞ்சம் ம். ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தான் மேனேஜபிளா தான் இருக்கு. இருக்கு. இந்த பவுலிங்க பத்தி சொல்ல, நீ நீ என்னதான் சொல்லி அண்டை கொடுக்குற பாப்போம். டாடா பட்டு நல்லா போடுவான். ஹேரன் ஆர்டினோ ஓரளவுக்கு நல்லா போடுவான். போடுவான் கார்த்தி போடுவான் நோட் படிக்க. போடுவான் போடுவான். அப்புறம் இன்னொருத்த பார்த்தேன், அவன் பேரு மறந்துருச்சு. எழுதி வச்சனா என்னன்னு கூட தெரியல. வாயிலே வரல அவன் பேரு. யாரு? தன்வீர் சங்காவாயா? இல்லடா, அதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு இருக்கு. இருக்கு. யாருக்கு பெர்ஃபார்மன்ஸ் அது சொல்லு. பென் அவன் தான் டுவார்சியஸ் ஒருத்தர் இருக்காரு. யாருங்க அவரு? பேரே மறக்கிற அளவுக்கு பிளேயர்ஸ் வச்சுக்கிட்டு. ஸ்குவாடு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலுமே ஆஸ்திரேலியா பொறுத்த வரையும் எப்பவுமே பெரிய டோர்னமெண்ட்னா அவங்க மைண்ட் செட்டு, ஆட்டிடியூடு அதை வச்சுதான் வந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா ஸ்குவாடுக்கு முன்னாடி ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் முன்னாடி வரையும் ஒரு மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். வந்த உடனே அவங்கள ஆட்டிடியூடு, மைண்ட் செட்ல இருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ ஓவராலா பாக்குறப்போ பேட்டிங் சைடு கொஞ்சம் மேனேஜ் பண்ற அளவுக்கு தான் இருக்கு. ஆல்ரவுண்டரும் கொஞ்சம் தப்பிச்சிருவாங்க. பவுலிங் தான் கொஞ்சம் இதா இருக்கு. பட் ஆனா யாராச்சும் ஒருத்தவங்க லீடு எடுத்துட்டாங்க அப்படின்னா அது வந்து பாசிட்டிவா போக சான்ஸ் இருக்கு. பட் பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. தேத்திக்க, மனசு தேத்திக்க. என்னதான் ஸ்குவாடு கொஞ்சம் வீக்கா இருக்கு அதுன்னு கலாய்ச்சாலும் ஆஸ்திரேலியாக்கு அந்த ஒரு கேப்டன்சி, அந்த மைண்ட் செட் இருக்குல்ல, அது கண்டிப்பா அவங்களை எப்படியாவது ஹெல்ப் பண்ணும். நம்ம இப்போ ஸ்டீவ் ஸ்மித் கேப்டன்சி ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பி உள்ள வராரு. இதை பாக்குறப்ப எப்படி இருக்குன்னா, நம்ம ரிக்கி பாண்டி கேப்டன்சில 2009 சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆடி இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி தான் அந்த சீனியர் ஸ்குவாடு அப்படி நம்ம பார்த்து பயந்த ஸ்குவாட் எல்லாம் அப்படியே கிளம்பி இருப்பாங்க. ஸோ 2009 தான் கொஞ்சம் வீக்கா தெரிஞ்சது ஆஸ்திரேலியா. எல்லாமே புது பிளேயர்ஸ். ஸோ ரிக்கி பாண்டிங் இதை வச்சுட்டு என்ன பண்ண போறாரு அதுன்னு சொல்லிட்டு இதே இப்ப பேசின மாதிரி தான் அப்பயும் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அதை வச்சு அவர் ஜெயிச்சிட்டாரு கப்பு. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கிறப்ப அவங்க யாரை வேணா வச்சு விளையாடுறதுக்கு ஒரு ஒரு ஹை சான்ஸ் இருக்கு அவங்க மேல வர்றதுக்கு. பட் பார்ப்போம். இந்த டைம் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்க மேல இல்ல. ஸோ அதுவே அவங்களுக்கு ஒரு போனஸ் தான். எக்ஸ்பெக்டேஷனே இல்லாதப்பதான் அவங்க திடீர்னு வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவானுங்க. அதெல்லாம் பார்ப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு. சரி, அதெல்லாம் விடுப்பா. உன் டீமை பத்தி சொல்லு. அடுத்த டீமை கமெண்ட் பண்ணது போதும். உன் டீமுக்கு வா. வா இப்ப வா இப்ப வா. இப்போ இப்போ அவன் என்ன நண்டை கொடுக்குறான் பாரு. சொல்லுங்க. எங்களுக்கு என்னப்பா, நாங்க ஆல்ரெடி ஸ்குவாடு தான் பாத்திருப்பீங்களா எல்லாரும். சார்ஸ் த பாஸ் கேப்டன்சில இந்தியால நாங்க வந்து ஒரு ஃபுல் ஆக்டிங் பண்ணியிருந்தோம் இப்போ ஒயிட் பால்ல. இப்ப அதே வெள்ளை அடிச்சு ஓட விட்டுருக்கோம். அதான் இப்ப அதே ஸ்குவாடை வச்சுட்டு எங்களோட செகண்ட் ஹோம் கிரவுண்டான பாகிஸ்தான்ல இறங்குறோம். அதனால அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் தான். அதான் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இங்கிலாந்து ஸ்குவாட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பேட்டிங் எல்லாம் ஆள்லாம் இருப்பானுங்க, அவனுங்க எப்ப அடிப்பானுங்க அதான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது இந்த சீரீஸ்ல நடக்குதா பார்ப்போம். ஏன்னா இப்போ பென் டெக்கெட், ஃபில் சால்ட் இவங்க தான் ஓப்பனிங். ஸோ அவங்க வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு 10 ஓவர்ஸ் தாண்டி ஆடிட்டாலே ஒரு பெரிய ஸ்கோர் வந்துடும் ஆப்வியஸா. ஸோ அது பண்ண மாட்டானுங்க. ஸோ இந்த சீரீஸ்ல நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்றேன் திருப்பி பண்ணுவானுங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜோ ரூட், ஹாரி ப்ரூக், ஸோ இவங்கெல்லாம் வந்து எல்லாரும் தெரியும் வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணா ஒரு 20 ஓவர்ஸ் கொண்டு போகணும். அந்த மிடில் ஓவர்ஸ்ல ஃபுல்லா அவங்க நின்று எடுத்துட்டு போயாச்சுன்னா பினிஷிங்க்கு ஆள் இருக்கு.
லிவிங்ஸ்டன், ஜாக்கப் பெத்தல் யாராவது ஒருத்தர் அதுக்கப்புறம் இது பண்ணிப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. ஜோ ரூட் 45 ஓவர் வரைக்கும் வந்தாலுமே 47 ஓவர்ல ஆல் அவுட் ஆயிருவீங்க நீங்க. ஏன்னா உங்க பிசியர் அப்படி. கேட்டா பாஸ்பால் ஊரே மாத்திக்கிட்டு இருக்கீங்க. அத சொல்லு. பினிஷிங்ல ஜாக்கப் பத்தல் இன்ஜுரி ஆகி போயிட்டாரு, அவர் கிடையாது. அதுவும் போச்சா? அதுவும் போச்சு. அதுக்கு நான் ஆல்ரவுண்டர் வச்சிருக்கேன், பிரைடன் கார்ஸ் இருக்காரு. பார்த்தோம் இந்தியால என்ன பண்ணாரு பார்த்தோம். சரி, பேட்டிங் எல்லாம் இருக்கட்டும்பா, பவுலிங் என்ன பண்ண போறீங்க? அங்க ஆர்ச்சரே அடிச்சு தோத்துட்டு இருக்கானுங்க. இல்ல ஆர்ச்சர் இப்போ ரீசெண்டா கொஞ்சம் பரவாயில்ல, முன்னாடிக்கு இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்போ அதில் ரஷீத் தவிர வேற யாரையும் பெருசா ஓப் பண்ற மாதிரி தெரியல பவுலிங்ல. அட்கின்சன், ஜேமி ஓவர்டன் எல்லாம் நீங்க தானப்பா ஹைப் கொடுத்து கொண்டு வந்தீங்க. எல்லாம் ஹைப் இருக்குதான், அதான் சொல்றேன். இந்த சீரீஸ்ல தான் இருக்கு பெர்ஃபார்மன்ஸ். அது வரை அது முடிக்கிற வரைக்கும் நானே எதுவும் பேச முடியாது. நீ கடைசி வரை பேசவே முடியாது. ஆனா காமெடிய கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பார்த்தோம்னா எனக்கு என்னவோ இங்கிலாந்து தான் ஒரு மாதிரி சைலண்டா வந்துட்டு குரூப்ல டாப் பண்ணிருவாங்களோன்னு தோணுது. ஏன்னா பேட்டிங் கொஞ்சம் சீரியஸாவே குரூப்ல செம்ம டிஸ்ட்ரக்டிவ் பேட்டிங் லைன் அப் வச்சிருக்கானுங்க. சோ பாப்போம். அப்போ பவுலிங் கை கொடுத்தா இங்கிலாந்து உள்ள வரலாம். என்னதான் கலாய்ச்சாலும் கடைசி நீங்க 3 பேருமே ஒத்துக்கிட்டீங்க. அதனால இந்த குரூப் பில எனக்கு தெரிஞ்சு டாப் 2ல இங்கிலாந்து வந்துரும் என்ன பொறுத்த வரைக்கும். பாப்போம். எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லப்பா. நானும் கான்பிடண்டா இங்கிலாந்து வந்துரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த செகண்ட் பிளேஸ் தான் ஒன்னு ஆஸ்திரேலியாவா இல்ல சவுத் ஆப்பிரிக்காவான்னு எனக்கு 50-50 இருக்கு. எது வேணா வரலாம் எனக்கு சொல்லுங்க. ஆஸ்திரேலியா தான் வரும். ஆஸ்திரேலியா தான் வரும். ஏன்டா அதுக்கு வேற டவுட்? எதுல வரும்? இல்ல இந்த வாட்டில உங்களை குரூப் ஸ்டேஜ்லயே துரத்துறோம். ஓரா வாய் பேசுறீங்க, முடிச்சுட்டு வந்து பேசிக்கிறேன். ரேஸ்ல யாரும் எதிர்பார்க்காம ஆப்கானிஸ்தான் வர போகுது. அதான் நடக்க போகுது பாருங்க. நீங்க ஆஸ்திரேலியா 2 பேருமே வெளியே போக போறீங்கன்னு நினைக்கிறேன். ஆப்கானிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கான்ற நீனு. ஆமா, நடந்தா சந்தோஷம். 4 பேருக்கும் 4 ஒப்பீனியன். பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. உண்மைதான். இப்ப குரூப் பில வந்து இந்த 2 டீம் தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்மளால யாராலையுமே சொல்ல முடியாது ஸ்ட்ராங்கா. சோ அது ஒருத்தரோட ப்ரெடிக்ஷன்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம பாக்குறவங்கள்ட்டையும் கேட்போம், குரூப் பில வந்து யாரு 2 டீம் செலக்ட் ஆவா அப்படின்றது. இப்ப நம்ம வந்து அப்படியே டீம் ரேட்டிங்ஸ் போயிருவோம். இப்ப இங்கிலாந்துக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். என் ரேட்டிங் வந்து 8 out of 10. 10 கொடு, 11 out of 10 கொடு. இல்ல நான் தான் பவுலிங் இதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி 2 பாயிண்ட் குறைச்சிருக்கேன்ல, அதை வச்சு நீ சொல்லிக்க. தம்பி நம்ம அந்த குரூப்ல பாகிஸ்தானுக்கு 7 தான் கொடுத்தோம். கன் பவுலிங் வச்ச டீமுக்கு இப்ப நான் மனசாட்சி எல்லாம் 8ன்னு வரேன். சரி, இப்ப நீ ஆஸ்திரேலியாவுக்கு பாயிண்ட் கொடு பாப்போம். அதையும் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து 7.5 கொடுக்கலாம். சரி 7.5 கொடுப்பானா? சரி, கிரிக்கெட் கட்டை சார்புல நியாயமா சொல்லுங்க. இங்கிலாந்துக்கு ஒரு 6, ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு 5.5. அதான் இல்ல நம்ம இப்போ ஃபைனலைஸ் பண்ணிடுவோம். நம்ம டிஸ்கஸ் பண்ணி கிரிக்கெட் கடை சார்பா நம்ம ஃபைனலைஸ் பண்ண ரேட்டிங்ஸ் கொடுத்துருவோம். இங்கிலாந்துக்கு 7.5 out of 10, சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் 7.5 out of 10, ஆஸ்திரேலியாவுக்கு 6 out of 10, ஆப்கானிஸ்தானுக்கு 7 out of 10. ஓகே, இப்பே தெரிஞ்சிருச்சு இந்த குரூப்ல ஆஸ்திரேலியா தான் ஃபர்ஸ்ட் அவுட்னு. பாப்போம் சீரிஸ் எப்படி போகுதுன்னு. டீம் ஸ்குவாட வச்சுதான் சொல்லிருக்கீங்க. கேம் முடிச்சுட்டு வாங்க. சரி பேசிக்கிறோமே விடு. அதுக்கப்புறம் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டானு பேச முடியாது அவனுங்கள. ஆனா இந்த குரூப்ல யாரு செலக்ட் ஆவா, ஒரு டீம் எப்படி இருக்கு, உன்னோட ரேட்டிங்ஸ் என்ன, அதெல்லாம் நீங்களும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சாம்பியன்ஸ் டிராஃபி இப்பதான் ஆரம்பிக்க போகுது. சோ ஒரு மேட்ச் போறதுக்கு அப்புறம் நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ்ல சந்திப்போம். அப்படியே இது வரைக்கும் நீங்க கொடுத்த சப்போர்ட்டை இனிமே எங்க வீடியோஸ்க்கு கொடுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிரிக்கெட் கடை கலாஸ் கலாஸ் கலாஸ்.